ஆமென். கர்த்தர் நல்லவர். அவருடைய கிருபை என்றும் உள்ளது. நாம் ஒரு ஜெபம் செய்வோம். ஜெபம் செய்த பிறகு நமக்கு வைத்திருக்கிற வார்த்தையை நாம் தியானிப்போம். அன்பின் நல்ல தகப்பனே, இந்த விலையேற பெற்ற இந்த நாளுக்காக உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க. உங்கள் நாமத்தினால உங்கள் பிரசன்னத்தை நாங்கள் அதிகமாக வாஞ்சிக்க வந்திருக்கிறோம். உங்களுடைய மகிமையை அதிகமாக வாஞ்சிக்க வந்திருக்கிறோம். இது எங்களோடு பேசுங்க, எங்களோடு இடைப்படுங்க, எங்களோடு இருங்க. இது யாரெல்லாம் பார்க்குறாங்களோ அவங்களுக்குள்ள நீங்கள் பேசுங்க. நீங்கள் கிரியை செய்வதற்காக நன்றி. நாங்கள் உங்கள் வார்த்தையை பேசுகிறோம், ஆனால் கிரியை செய்கிறது நீங்கள் தான். அவங்க உள்ளத்தை மாற்றுகிறது நீங்கள் தான். வழி நடத்துங்க, தொடர்ந்து பாதுகாத்து கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. கிறிஸ்து இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஸோ ஒவ்வொரு நாளும் மீண்டும் மீண்டும் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி எங்களுக்கு. இந்த காலை வேளையில் தேவனுடைய பிரசன்னத்தோடு நாம் பிகின் பண்ணுறோம். அவருடைய வழிகாட்டுதல் கைடன்ஸோடு நம்ம ஆரம்பிக்கிறோம். ஸோ ரொம்ப அது மகிழ்ச்சியான ஒரு காரியம். நீங்கள் நேற்று சில காரியங்களை பார்த்துருப்பீங்க. ஆவியானவர் பேசுனது அவருடைய திருக்கரத்தை கொண்டு இப்போ நீங்கள் நான் சந்தித்து கொண்டிருக்கிற அந்த ப்ரெசன்ட், அந்த ப்ராப்ளம், எஸ்பெஷலி நாட் ஃபார் யுவர் ஃப்யூச்சர், தி ப்ரெசன்ட் டென்ஸ், இப்போ நாம் சந்திக்கின்ற அந்த காரியத்தில் தம்முடைய திருக்கரத்தை கொண்டு அவர் அதை சரி செய்கிறார். அண்ட் இஸ் டெல்லிங் டேக் ரெஸ்ட், கிவ் இட் இன் டு மை ஹேண்ட். ஓய்வெடு, அந்த காரியத்தை என்னுடைய கரத்தில் தாங்க அப்படின்னு அவர் நமக்கு டீச் பண்ணாங்க. ஸோ வி ஆல் ஆர் வெரி ஹாப்பி அண்ட் வெரி பிளெஸ்ட். ஒரு காரியம் ஒன்று உங்ககிட்ட பகிர்ந்து கொள்ளணும்னு ஆசைப்பட்றேன். இது ஆவியானவருடைய மூமெண்ட்னால தான் இதை நான் பகிர்ந்து கொள்கிறோம், இல்லை இதை நாங்கள் பகிர்ந்து கொள்ள மாட்டோம். லாக்டவுனில் பார்த்தீங்க அப்படின்னா மொத்த கிறிஸ்துவ உலகமே எங்கே போயிடுச்சு அப்படின்னா மீடியாவுக்கு தான் போயிட்டாங்க. லைவ் ஸ்ட்ரீம் தான், எவ்ரி ஒன் வேர் இன் லைவ் ஸ்ட்ரீம் ஒன்லி. அப்போ நம்முடைய திருச்சபையும் பார்த்தீங்கன்னா அப்போது நம்மக்கிட்ட லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுற அளவுக்கு we have cameras and audios. ஆனால் லைவ் ஸ்ட்ரீம் போடுற அளவுக்கு நம்மகிட்ட அப்போது இருந்தது. பட் அட்வான்ஸ்டே அதுவுமே இல்லை. இருக்கிற பெஸ்ட்டை வைத்து நம்ம போட்டோம். அப்போது ஒரு சில பேர் இப்போது கேட்குறது என்ன, அது மாத்திரம் இல்லாமல் எங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு மூமெண்ட், ஆவியானவர் இப்போ எங்களை எங்கே புஷ் பண்ணுறாங்கன்னு அகெயின் யூ ஹேவ் டு ஸ்டார்ட் தி லைவ் ஸ்ட்ரீம். ஏன் அப்படின்னா அந்த லைவ் ஸ்ட்ரீம் ஆண்டவர் அறிந்தவங்களுக்கு ஒரு பக்கம் யூஸ்ஃபுல், ஆசீர்வாதம். பட் ஆண்டவர் அறியாத அநேகர் தொடர்பு கொண்டாங்க. இந்த வார்த்தையால் தொடப்பட்டோம் அப்படின்னு. அது ரொம்ப இப்போ தொடர்ச்சியாக கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னா பாஸ்டரும் இதை தான் மூவ் பண்ணுறாங்க, இன்சிஸ்ட் பண்ணுறாங்க. அண்ட் நாங்களும் ப்ரேயர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அதற்கான மூவ்மெண்ட் தான் போயிட்டுருக்கு. இதில் என்ன ஒரு பெரிய ஆச்சரியம்னா, கிட்டத்தட்ட நாங்கள் கால்வாசி பொருள் வாங்கிட்டோம். பட் இன்னும் அதற்கான முழுமையான பொருட்களை வாங்க முடியல. ஏன் அப்படின்னா ஒரு நாளும் அதோட ரேட் பார்த்தீங்கன்னா, நாங்கள் சிசிடிவி கேமரா ஃபிட் பண்ணலான்னு இருந்தோம். போன 2 days பிஃபோர் பார்த்தீங்கன்னா நாங்கள் சிசிடிவி கேமரா ஃபிட் பண்ணோம். அந்த கேமராவுடைய ஹார்ட் டிஸ்க், இன்டர்னல் ஹார்ட் டிஸ்க் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் நாங்கள் ஒன்று வாங்கினோம். அது 5,000 7,000 சம்திங், சரி ஞாபகம் இல்லை. இப்போ போயிட்டு அதே ரேட்டுக்கு போய் நிற்கிறோம். 13K 14,000 வரைக்கும் சொல்கிறாங்க. 14 ரூபா 13 ரூபா சொல்கிறாங்க. அப்போ இந்த லைவ் ஸ்ட்ரீம் அப்படின்னும் பொழுது அதில் எல்லாத்தையும் ஒவ்வொன்றையும் பார்த்து வி ஹாவ் டு பை தி பெஸ்ட். நல்ல ஒரு கருவிகளை தான் வாங்கி நம்ம மக்களுக்கு டெலிகாஸ்ட் பண்ண முடியும். ஸோ ப்ரே ஃபார் தட் லைவ் ஸ்ட்ரீம். வெரி சூன், ரொம்ப சீக்கிரமாக லைவ் ஸ்ட்ரீமில் வந்துடுவோம். அதற்கு வாங்க வேண்டிய பொருட்களும் சரி. விசுவாசம் என்பது என்னென்னா, அவர் செய்து முடித்துட்டார். அதற்கான தேவையும் அவர் சந்தித்து முடித்துட்டார். அதற்கேற்ற தம்முடைய பிள்ளைகளை அவர் ஆயத்தப்படுத்திட்டார். அவ்வளோதான், அதான் விசுவாசம். ஸோ இப்போ கொஞ்ச நாளாகவே பாஸ்டரோடைய மூவ்மெண்ட் என்ன அப்படின்னா, லைவ் ஸ்ட்ரீம் நம்ம ஆரம்பித்தே ஆகணும் அப்படின்ட்டு அதற்கான காரியங்களை பேசி கொண்டு இருக்கிறாங்க. அது எடுத்தேன் அப்படின்னு உடனே க்ளோஸ் பண்ண முடியாது. அது ஸ்டெப் பை ஸ்டெப் நல்ல ஐ ப்ராசஸர், i5 i7 i9 அதற்கு நல்ல கேப்சர் கார்டு, இன்னும் ஒரு கேமரா வாங்கணும், இன்னும் சில காரியங்கள் அதெல்லாம் அப்படி இட்ஸ் அ பிக் ப்ராஜெக்ட். ஸோ ப்ரே ஃபார் அஸ். சீக்கிரமாகவே அநேகர் கேட்குறாங்க, லைவ் ஸ்ட்ரீம் வாங்க, சண்டே உங்கள் வார்த்தையை கேட்கணும், பாஸ்டரோடைய வார்த்தையை கேட்கணும் அப்படின்றாங்க. வெரி சூன் வில் பி இன் லைவ் ஸ்ட்ரீம். அதுக்காக ப்ரே பண்ணிக்கோங்க. நான் சின்ன பையனாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அப்போ தான் பாஸ்டரு சர்ச்சில் இந்த டெஸ்டிமோனி நான் பலமுறை சர்ச்சில் சொல்லியிருக்கிறேன். இங்கேயும் நான் ரெக்கார்ட் பண்ண ஆசைப்பட்றேன், பதிவிட ஆசைப்பட்றேன். இங்கேயும் நான் சொல்லியிருக்கிறேன். அகெயின் ஐ டு ரெஜிஸ்டர் தட்.
நான் சின்ன பையன் அப்போது பாஸ்டர் பார்த்தீங்கன்னா, அப்பா பார்த்தீங்கன்னா, ஒரு வேர்டை கன்சிஸ்டண்ட்டாக, ரிப்பீட்டடாக, வித்தவுட் மிஸ்ஸிங் தட் வேர்ட், ரிப்பீட்டடாக இந்த வேர்டை சொல்லுவாங்க. என்ன வேர்டுன்னா, நான் அவர் பாதத்தில் அமர்ந்து காத்திருந்தேன். எனக்கு ஆவியானவர் இந்த வார்த்தையை எனக்கு இரவு நேற்று எனக்கு கொடுத்தார். தேவன் இந்த வார்த்தையை எனக்கு பேச வாய்ப்பு கொடுத்தார், ஞாபகத்தை கொடுத்தார், ஞானத்தை கொடுத்தார் அப்படின்னுவார். இது 1 வீக், 2 வீக், 3 வாரம் அப்படி இல்லை. நான் தொடர்ச்சியாக அதாவது எனக்கு நினைவு தெரிந்து நான் இதை தொடர்ச்சியாக கேட்டுகிட்டே வருவேன். எப்போ பாருதான் பேசுவாங்க. சண்டே ஆனால் ஃபஸ்ட்டு அவங்க பேசுகிற வார்த்தை மெசேஜ் டைமில் எனக்கு இந்த வார்த்தையை ஆவியானவர் நேற்று இரவு கொடுத்தார், நேற்று இரவு எனக்கு இது கற்றுக் கொடுத்தார், இதிலிருந்து பேச எனக்கு கண்களை திறந்தார், அப்படி இப்படிலாம் பேசுவாங்க. எனக்கு ஒரு கன்ஃபியூஷனாக இருக்கும். ஒரு நாள் என்ன பண்ண நடந்த ஒரு சம்பவம் எங்கள் சர்ச் மக்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். மேபி நீங்கள் புதுசாக பார்க்குறவங்களுக்கு உங்களுக்கு நான் இதை ஷேர் பண்ணுறேன். ஒரு நாள் நான் என்ன பண்ணிட்டேன், தூங்கவே இல்லை. சாட்டர்டே நைட்டு முடிச்சுட்டே இருக்கேன். அப்பா வந்து ஹவுஸ் விசிட்டிங்லாம் போயிட்டு லேட்டாக தான் வருவாங்க. எங்கள் அம்மா சொல்கிறாங்க, காலையில் சபைக்கு நம்ம எழுஞ்சிக்கணும், யூ ஹாவ் டு ஸ்லீப் அப்படின்றாங்க. நான் தூங்காமல் அப்படியே உட்காந்துருக்கேன். அப்போ எங்களுக்கு ஓலை வீடு. எங்கள் வீட்டிலேருந்து நீங்கள் வானத்தை அழகாக பார்க்கலாம், வெளியே போயிடலாம், நீங்கள் வானத்தை பார்க்க வேண்டாம். ஆபிரகாம் கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தார், நட்சத்திரத்தை என்ன கூடுமானால் கூடு அப்படின்ட்டு. என்ன அப்படின்ட்டு கூடாரத்துக்குள்ளே இருக்கிற ஆபிரகாமை உஷ்ணமான வேலையில் வெளியே கூட்டு வந்து காமிக்கிறாரு. ஆனால் எங்களுக்கு அந்த கஷ்டமே கொடுக்க மாட்டோம் நாங்கள் தேவனுக்கு. அப்படியே எங்கள் வீட்டுக்குள்ளே வந்தோன்னா நட்சத்திரத்தை அப்படியே பார்க்கலாம். ஸோ அவ்வளோ ஸ்டார்ஸ் இருக்கும், எல்லாமே தெரியும். அப்போ நான் உக்காண்டிருக்கேன். அப்போது என் அம்மா சொல்கிறாங்க, ஏன்பா தூங்காமல் உக்காண்டிருக்கேன்னாங்க. அம்மா உனக்கு எதுவுமே தெரியாது, இன்றைக்கி முக்கியமான ஒரு சம்பவம் நடக்க போகுது. எங்கள் அம்மா வந்து ரொம்ப டீசெண்டானவங்க, அழகாக என்னை செல்லமாக நல்லா அடியேன்னு அடிப்பாங்க என்ன. ஸோ நான் அதை அவங்க ஃபஸ்ட்டு ஒரு வார்னிங் கொடுத்தாங்க, நான் அதை அப்படியே விட்டேன். திரும்ப செகண்ட் டைம் கேட்குறாங்க, டைம் ஆகிடுச்சு. உலகத்திலே ரொம்ப டேஞ்சரானவங்க யார் தெரியுமா? அம்மாங்க தான். நம்ம எவ்வளோ பெருசாக வளர்ந்தா கூட அவங்க நம்மளை அடிப்பாங்க. இப்போ கூட எங்கள் அம்மா நடிக்கிறாங்க. அப்போ திரும்ப செகண்ட் வார்னிங் எங்கள் அம்மா எனக்கு கொடுக்குறாங்க, பார் நான் திரும்ப நான் பேச மாட்டேன், சீக்கிரமாக தூங்கிட்டு காலையில் சர்ச்சுக்கு எழுஞ்சிக்கணும். அம்மா உனக்கு ஒன்றும் தெரியாது, எனக்கு எல்லாமே தெரியும். அப்பா வர வரைக்கும் நான் தூங்க மாட்டேன், நான் அப்பாகிட்ட ஒரு விஷயத்த பேச போகிறேன். பேசிகிட்டே இருக்கிறேன், கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, அப்பா வந்துட்டார். அப்பா தூங்காமல் உட்காந்துருக்கேன் அப்படின்னாரு. இல்லைப்பா உங்ககிட்ட ஒரு விஷயம் ஒன்று பேசணும். என்னப்பா பேசணும்? நீங்கள் ஏன்ப்பா எனக்கு ஒவ்வொரு முறையும் இப்படி பண்ணுறீங்க? என்னை ஏன்ப்பா நீங்கள் எழுப்ப மாட்டீங்க? ஏன் எழுப்ப மாட்டேறமா? புரியலப்பா. ஒவ்வொரு முறையும் நைட்டு தேவனாகிய கர்த்தர் வந்து உங்ககிட்ட இந்த வார்த்தையை பேசணும்னு கொடுத்துட்டு போகிறார். நைட்டில் வந்து உங்ககிட்ட, அம்மா கிட்ட, என்கிட்ட பேசுகிறாரு. ஆனால் என்னை மட்டும் எழுப்பி ஏன்ப்பா அவரை எனக்கு காமிக்கலை? இதை பேசணுன்னே எங்கள் அம்மாவால் பதில் எதுவும் பேச முடியல, எங்கள் அப்பாவை நம்ம மறுத்து எதுவும் பேச முடியல. அமைதியாக ஒருத்தங்களை பேச பார்க்குறான். நான் இன்றைக்கி ஒரு பிளான் பண்ணிட்டேன்ப்பா. இன்றைக்கி நான் தூங்கவே மாட்டேன் நைட்டு ஃபுல்லாக. எப்படியே இப்போ ஏசப்பா வருவார், நான் தூங்கிட்டேன்னா நீங்கள் எழுப்ப மாட்டீங்க, நான் ஸ்ட்ரைட்டாக அவர்கிட்ட பேசிக்கிறேன். எதற்காக இந்த ஒரு காரியத்தை நான் சொன்னேன்னா, இது ரொம்ப சின்ன வயசு, தேவன் யாருன்ற நமக்கு தெரியாது, அப்போ தான் நம்ம வளர்கிறோம். எனக்கு இருந்த மிகப்பெரிய சந்தேகம் என்ன சந்தேகம் அப்படின்னா, எப்படி தேவன் பேசுவார்? அது எப்படிங்க தேவன் பேசுவார் அப்படின்னு. சர்ச் ஒரு காரியம் ஒன்று, இது மிக தாழ்மையாக நான் அவங்ககிட்ட சொல்லிக்கிறேன். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க, மே மாதம் இந்த வீடியோ போட ஆரம்பித்தோம். ஆனால் இதனுடைய மூமெண்ட் பார்த்தீங்கன்னா எப்பயோ கொடுத்துட்டார், இது நீ போடணும். ஆனால் நான் பயந்த பயம், இது அப்பா கிட்ட பாஸ்டர் கிட்ட கொண்டு போயிட்டு வெரிஃபை பண்ணுறேன் உண்மைதானா அப்படின்னும் பொழுது அவர் சொன்ன ஒரு காரியம், பரிசுத்த ஆவினுடைய மூமெண்ட் இருந்ததுன்னா இந்த காரியம் தானாகவே ஆரம்பமாகும். உன்னுடைய மாம்சம் அப்படின்னா அது ஆரம்பமாகாது அப்படின்னா. அது எப்படின்னு தெரில, ஆட்டோமேட்டிக்காக அந்த காரியம் அதுவாக மூவ் ஆகிச்சு. கர்த்தர் கிருபையில் கிட்டத்தட்ட நம்ம இதை 3 மாதம் நம்ம அவருடைய தயவுனால நம்ம இதை ரெஜிஸ்டர் பண்ணிட்டு வரோம், இந்த வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணிட்டு வரோம். நான் வந்து ரொம்ப சின்ன பையன். சபையில் எனக்கு எந்த ஒர்க்கும் தெரியாது, எந்த வேலையும் எனக்கு தெரியாது. அப்போல்லாம் அண்ணாங்க தான் இருப்பாங்க, அக்காங்க அண்ணாங்க இருப்பாங்க.
அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு நமக்கு புரியாது, என்ன செய்கிறாங்கன்னு தெரியாது. அப்பா ஒரு வார்த்தையை சொன்ன உடனே அதை அழகாக முடிச்சு கையில் கொடுத்துருவாங்க. நமக்கு அதெல்லாம் என்னன்னு தெரியாது. நம்ம போய் அமைதியாக போய் உட்காருவோம், முடியும், ஆமேன்னு சொல்லுவாங்க, என் ஆத்மாவை சொல்லுவாங்க, அப்புறம் பிளெஸிங்ஸ் பெனடிக்ட் கூறுவாங்க, அப்புறம் எழுந்து வந்துடுவோம் எல்லாரும். ஆனால் கவனிங்க, எனக்கு தெரியாது ஒரு நாள் அவர் என்னை எடுத்து பயன்படுத்துவார்னு எனக்கு தெரியாது. அவருடைய வார்த்தையே நான் பேசுவேன் அப்படின்னு எனக்கு தெரியாது. ஒரு நாள் விட்டு ஒரு நாள், வாரம் ஒரு நாள் அப்படின்னா ஓகே. டெய்லி பேசுவேன்லாம் எனக்கு தெரியாது. அதற்கு நான் ஸ்ட்ரென்த்தும் கிடையாது, அந்த நாலேஜும் எனக்கு இல்லை. எனக்கு ஜீசஸ் யாருன்னு பெருசாகவே எனக்கு தெரியாது. ஆனால் எப்பொழுது நான் அவரை அறிந்தேன், எப்பொழுது அவர் என்னை எடுத்து பயன்படுத்த ஆரம்பித்தார் அப்படின்னா, நான் எப்பொழுது அவர் பேசியிருக்கிற வார்த்தையை நான் எப்பொழுது எடுத்து வாசிக்க ஆரம்பித்தனோ அப்பத்திலிருந்து அவருடைய வார்த்தையை நான் பேச ஆரம்பிக்கிறேன். ஆவியானவர் துணையோடு ஒவ்வொரு நாளும் அழகாக அது பதிவிட்டு கொண்டே இருக்கிறோம். இந்த வார்த்தையை நான் பேச போகிறது முக்கியமாக யாருக்காக அப்படின்னா, எஸ்பெஷலி ஃபார் யூத், யங்ஸ்டர்ஸ்க்காக அண்ட் ஃபார் எவ்ரி ஒன். அவங்களுக்கு மாத்திரம் இல்லை, ஃபார் எவ்ரி ஒன். இந்த வார்த்தையை ஆவியானவர் தான் எனக்கு கொடுத்தார், இந்த வார்த்தையை பேச வேண்டும் என்று. எனக்கு தெரியவே தெரியாது. நான்லாம் தேவனால் எடுத்து பயன்படுத்தப்படுவேன், அவர் என் கூட பேசுவார், இந்த வார்த்தையை நான் பதிவிடுவேன், யூடியூப்பில் சேனல் ஓப்பன் பண்ணுவோம், உங்களை நாங்கள் பார்ப்போம், இந்த வார்த்தை அநேகருக்கு பிளெஸிங்காக இருக்கும், எனக்கு தெரியவே தெரியாது. ஐ எம் ஜஸ்ட் நார்மல்ன்றதை விட நான் சாதாரண ஒரு ஆள். நீங்கள் நான் நினச்சிட்டு இருக்கலாம் நம்ம ஒரு நார்மலான ஒரு ஆள். நான் இப்போ ஜெபிச்சுட்டு இருக்கலாம். டெய்லி நீங்கள் எழுந்து அவர் சமூகத்தில் அமர்ந்து ஜெபிக்கலாம், போகலாம், உங்கள் ஆஃபீஸ் ஒர்க்கை பார்க்கலாம், உங்கள் ஸ்கூல் ஒர்க்கை பார்க்கலாம், எஜுகேஷன் ஒர்க்கை பார்க்கலாம், உங்கள் பிஸ்னஸை பார்க்கலாம், உங்கள் ஊழியத்தை பார்க்கலாம், மற்ற அதர் ஒர்க்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு போகலாம். நான் எப்பொழுதும் போல இந்த ஒரு நாள் எழுந்துக்கலாம், போகலாம், வரலாம், ஜெபிக்கலாம், வேதம் வாசிக்கலாம், முழங்கால் படிக்கலாம், கதறலாம், தேசத்திற்காக ஜெபிக்கலாம், இப்படி செஞ்சுட்டு போயிட்டு வந்துட்டே இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு தெரியுமா, உங்களை தாயின் கருவில் உருவாக்கும் பொழுது பிதாவாகிய தேவன் தம்முடைய விருப்பத்தை, தம்முடைய ஆசையை, தம்முடைய சித்தத்தை, அவர் விரும்பின ஒரு காரியத்தை, அவர் ஆசைப்பட்டிருக்கிற ஒரு காரியத்தை உங்களுக்குள்ள வைத்து உங்கள் கர்ப்பத்தில், உங்கள் தாயின் கர்ப்பத்தில் அவர் அனுப்பியிருக்கிறார். எல்லாரும் அமைதியா நிக்கிறாங்க. எல்லாரும் கூட்டம் கூட்டிட்டு கோலியாத்தை பார்த்து அமைதியா நிக்கிறாங்க. ஒரு young boy is coming. One young boy is coming and looking at everyone. What is happening here? என்னங்க நடக்குது? அப்போ அவங்க சொல்றாங்க, இவன் கோலியாத்தை இவன் நிந்திக்கிறான். யாரை நிந்திக்கிறான்? இஸ்ரவேலின் தேவனை. இப்ப பாருங்க நான் அவனை என்ன பண்றேன் அப்படின்னு. ஹவு? எப்படி? அந்த வல்லமையும் அந்த தைரியத்தையும் யாரு தாவீதுக்குள்ள வைத்தா? தாவீது எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டவர், அறியப்படாத ஒரு நபர். தாவீது போய் கூப்பிடுறாங்க அபிஷேகம் பண்ணும்போது, தாவீது நீ வா, சாமுவேல் வந்திருக்காரு உன்னை அபிஷேகம் செய்வதற்கு. பா, எங்கள் அப்பா அம்மாலாம் என்னை பார்த்தாங்கன்னா இப்போ அடிச்சிருவாங்க. எல்லாம் என் அண்ணன் தான் அபிஷேகம் பண்ணுவாங்க, அவங்க தான் இராணுவத்தில் இருக்காங்க, நான்லாம் கிடையாது. உனக்காக தான் சமஸ்த இஸ்ரவேல் வெயிட் பண்ணிட்டு இருக்கு, வாயான்னு கூப்பிடுறாங்க. யாரு தாவீது? புறக்கணிக்கப்பட்டவர், தள்ளப்பட்டவர். அவருக்கு தெரியாது சமஸ்த இஸ்ரவேலை நான் ஆளுகை செய்ய போறேன். அவருக்கு தெரியாது தாவீதின் குமாரனை என்று நான் மரித்த பிறகு என்னுடைய சந்ததியிலிருந்து, என்னுடைய வம்சத்திலிருந்து, என்னுடைய ஜீனலாஜிலிருந்து, என்னுடைய ஏர்ஸிலிருந்து நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து பிறப்பார் என்று அவருக்கு தெரியாது. ஆனா பிதாவாகிய தேவன் தாவீது பிறப்பதற்கு முன்பதாக அவருடைய விருப்பத்தையும் அவருடைய சித்தத்தையும் தாவீதுக்குள் வைத்து, அவருடைய வித்தை தாவீதுக்குள் வைத்து பூமிக்கு அனுப்புகிறார். உங்களுக்கும் எனக்கும் தெரியாது. எப்பொழுதும் போல ஒரு நாள் நம்ம ஜெபிக்கிறோம், நம்ம போறோம் அப்படின்று ஒரு நாள் நமக்கு என்று முன்குறித்து வைத்திருக்கிறார். அந்த நாள் நீங்க நான் எதற்காக இந்த பூமியில பிறந்தோம், எதற்காக தேவனாகிய கர்த்தர் நம்மளை பெரிய பெரிய ஆபத்திலிருந்து மீட்டெடுத்தார், எதற்காக சத்ருன் கையில கொடுக்காம மீட்டெடுத்தார், எதற்காக அநேக யுத்தங்களை சந்தித்திருக்கிறோம் என்று ஒன்று பிசிக்கலாவே உங்களை அழைத்து கொண்டு போய் அந்த காரியத்தை காமிப்பார். இந்த இடத்துக்காக தான் நான் அழைத்தேன், நீ ஆலயத்தை கட்டணும், என் தரிசனத்தை செய்யணும், என் ஊழியத்தை நீ செய்யணும் என்று பிசிக்கலாவே காண்பித்திருவார். அப்படி இல்லைன்னா தரிசனத்தில் காமிச்சிருவார், அப்படி இல்லைன்னா நம்முடைய போதகர் மூலியமா காமிச்சிருவார்.
தேவன் சூஸ் பண்ண பாத்திரம்லாம் பாருங்க. கிதியோன் யார்? பெரிய பலசாலி இல்ல. ஆனா கிதியோனை கொண்டு மடங்கடித்த காரியத்தை பாருங்க. மொத்த மீதியான மடங்கடிக்கிறாரு. தெபோரா யாரு? பாராக் யாரு? தாவீது யாரு? ஆபிரகாம் யாரு? வயசானவரு. அவரை கூப்பிடுறாரு, வா நான் உன்னை பிளஸ் பண்ணுவேன் அப்படின்னு. ஈசாக்கு பாருங்க, பஞ்ச காலம், ஃபெமைன் டைம், அது ஃபுல்லா ஃபெமைன், அது பஞ்ச காலத்துல விதை ஆசீர்வதிப்பேன். யாக்கோபு யாரு? ஒரு பெரிய தவறு பண்ணிட்டு பயந்து ஓடுறாரு. ஆனா அந்த யாக்கோபு திரும்ப வரும் பொழுது இரு பரிவாரத்தோட. யோசேப்பு பாருங்க, விற்று போட்டாங்க, அடிமை, சிறைச்சாலையில் இருக்கிற கைதி. அவரை தேவன் சூஸ் பண்ணி அவர் அதிபதியாக மாற்றுகிறார். எஸ்தர் மொர்தெகாய் யோசித்து பாருங்க, இஸ்ரேல் மக்கள் காக்கப்படுறாங்க அவங்க மூலியமா. நெகமியா அலங்கத்தை கட்டுறாரு. தானியேல் யோசிச்சு பாருங்க, எக்ஸைல்ல இருக்கிறாரு, சிறையிருப்புல இருக்கிறார் பாபிலோன்ல. ஆனா தானியேலுடைய ஜெபத்தை கேட்டு தேவன் சிறையிருப்பை திருப்புகிறார். தானியேல் பெரிய ஆளா இல்ல, ஒரு 16 வயசு அப்படின்றாங்க. எப்படி சிறைப்பிடிச்சிட்டு போறாங்கன்னா, நிர்வாணமா சிறைப்பிடிச்சிட்டு போயிருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. சங்கிலியை மாட்டிட்டு நிர்வாணமா கூட்டு போறாங்க அப்படின்னு சொல்றாங்க வேத ஆசிரியர் எல்லாருமே. சூஸ் பண்ண பாத்திரம் அவங்களுக்கு தெரியுமா? வேதத்தில் இடம் பிடிக்க போறேன், என் ஜெபம் கேட்கப்படும், என்னை சிங்கக்கேம்பில போடுவாங்க, சிங்கத்தின் வாய் தேவன் கட்டுவார் தெரியாது. வழக்கமா அவங்க தேவனை ஆராதிக்கிறாங்க. உங்களுக்கும் எனக்கும் தெரியாதுங்க. நம்ம நினைக்கிறோம் தேவனை துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், திடீரென்று சந்திப்பா. நான் ஒரு சிம்டம்ஸை சொல்றேன், தேவன் உங்களை அழைத்திருக்கிறாரா அப்படின்னு. உண்மையா தேவன் தான் அந்த அழைப்பை கொடுத்திருக்கிறாரா என்று உங்களுக்கு சிம்டம்ஸ் சிலதை சொல்றேன். அநேக பரிசுத்தவான்கள் அநேக காரியத்தை சொல்லலாம். என்னால முடிந்ததை நான் சொல்றேன். எனக்கு ஆவியானவர் டீச் பண்ணதை நான் உங்களுக்கு ஐ டீச் யூ. அதிகமான அழுத்தங்கள் உங்களுக்குள்ள வரும். நீங்க அதிகமாக ஜெபிக்க வாஞ்சியா இருப்பீங்க, ஆனா ஜெபிக்க முடியாது. அதிகமாக அவர் சமூகத்தில் அமர்ந்து முழங்கால் படிட்டு பல மணி நேரம் அவர் வேண்டும் என்று போராடுவீங்க. ஆனால் அவ்வளவு சீக்கிரம் உங்களால் அந்த காரியத்தை ஜெயிக்க முடியாது. ஆனால் அது மீறி நீங்க ஜெயிப்பீங்க. ஒரு சில யுத்தங்கள் உங்க மேல தொடுக்கப்படும். குடும்பத்தில் சில போராட்டங்கள் காணுவீங்க. சில 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 பல காரியங்கள் உங்க கையை மிஞ்சி போய் கொண்டு இருக்கும். ஆனாலும் உங்களுக்குள்ள ஒரு புஷ் இருந்துகிட்டே இருக்கும், ஒரு மூவ்மெண்ட் இருந்துகிட்டே இருக்கும். என்ன தெரியுமா? மூவ் பண்ணு, மூவ் பண்ணு, மூவ் பண்ணு. அது என்ன தெரியுமா? பிதாவாகிய தேவன் அவருடைய விருப்பத்தை உங்களுக்குள்ள வைத்தார் பார்த்தீங்களா? சித்தம், ஆசை, வித்து, விதை, அது உங்களை புஷ் பண்ணுது. ஏன் புஷ் பண்ணுதுன்னா, உங்களை கொண்டு ஏதோ ஒரு காரியத்தை முடிக்கணும். அந்த காரியம் புஷ் பண்ணுது. என்ன காரியம் புஷ் பண்ணுது? ஈசாய் கொடுத்து அனுப்புறாரு, போ உங்க அண்ணனை பாருன்னு. அண்ணனை பார்க்கலாம் அனுப்பல, அது தேவனுடைய சித்தம், கோலியாத்தை வீழ்த்துவதற்காக. நீங்க நான் சில உபத்திரவத்தின் பாதையில் இப்ப போயிட்டு இருக்கலாம். நீங்க யோசிப்பீங்க, உண்மையா தேவன் தான் என்ன அழைத்தாரா? தேவன் தான் இந்த காரியத்தை செய்ய சொன்னாரா? இந்த பூமியை கர்த்தர் தான் கொடுத்தாரா அப்படின்னு நீங்க நான் சில சந்தேகத்தில் இருக்கலாம். அந்த காரியத்தை தேவன் கொடுத்ததுனாலதான் இந்த உபத்திரவம் நம்ம வாழ்க்கையில் வந்திருக்கு. இந்த உபத்திரவம் என்ன பண்ணுதுன்னா, நம்மை அழுத்தத்துக்குள்ள தள்ள, ஆபத்துக்குள்ள தள்ள, நம்மை நம்முடைய தரிசனத்திற்கு நேராக புஷ் பண்ணி கொண்டு இருக்கிறது. இவ்வளவு உபத்திரவம், இவ்வளவு அழுத்தத்தின் நடுவிலையும் எப்படி புஷ் பண்றீங்க, எப்படி மூவ் பண்றீங்கன்னா, நீங்க நானும் கிடையாது, நமக்குள்ள இருக்கிற அந்த அழைப்பின் சத்தம். நம்மை அவர் அழைத்திருக்கிற அழைப்பு, நமக்குள்ள அவர் வைத்திருக்கிற வித்து, விதை, தரிசனம், அது நம்மளை புஷ் பண்ணுது டுவர்ட்ஸ் தட் காலிங், டுவர்ட்ஸ் தட் விஷன். அது நம்மளை புஷ் பண்ணுது. நீங்க நினைக்கலாம், வழக்கமான ஒரு நாள், என்னெல்லாம் யாருக்குமே தெரியாதே அப்படின்று. நோவாவை யாருக்குமே தெரியாது. ஆனால் எப்பொழுது நோவா பேழை கட்ட ஆரம்பித்தாரோ அப்போ நோவா எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. தாவீதை யாருக்குமே தெரியாது. ஆனால் கோலியாத்தை வீழ்த்தின உடனே தாவீது எல்லாருக்குமே தெரியுமே. ஆபிரகாமை யாருக்குமே தெரியாது. ஆனால் தேவனாகிய கர்த்தர் கூடார வாசலில் போயிட்டு, மம்ரேன் சமபூமியில் உஷ்ணமான வேலையில் ஆபிரகாம் கூடாரவாசியாக உள்ள அமர்ந்துட்டு இருக்கும் பொழுது ஆபிரகாமை வெளியே அழைத்து, உன்னை நான் ஆசீர்வதிக்க போகிறேன்னு சொன்னதுக்கப்புறம் மொத்த ஆபிரகாம் எல்லாருக்குமே தெரியுமே. மோசே யாருக்குமே தெரியாது. மோசை எடுத்து நாணல் பெட்டியில் அப்படியே மறைத்து வைத்து நதியில் அனுப்புகிறாங்க. ஆனால் அந்த மோசே முச்சடியில் தேவனை தரிசித்த பிறகு போயிட்டு எகிப்தில் பேசுகிறாரு. பேசின பிறகு மோசே எல்லாருக்கும் தெரியுது. உங்களை என்ன உலகத்துக்கு தெரியவே தெரியாது. ஆனால் ஒவ்வொரு நாளும் தேவனை சந்தித்து கொண்டே இருக்கிறோமே, தேவனோடு பேசி கொண்டிருக்கிறோமே. நமக்கென்று ஒரு நாள் வைத்திருக்கிறார். எதற்காக இந்த பூமியில் பிறந்தோம் என்று அந்த நாள் தெரியும். ஒரு குட் நியூஸை நான் சொல்லட்டுமா? ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான செய்தி என்ன சொல்லட்டுமா? தேவனால் பிறந்திருக்கிற அத்தனை பேரும் தேவனுடைய தரிசனத்தை நாம் கேரி பண்ணி கொண்டிருக்கிறோம். அவருடைய அபிஷேகத்தை பெற்றிருக்கிற, பரிசுத்தாவை பெற்றிருக்கிற அத்தனை பேரும் ஏதோ ஒரு காரியத்தை நம்மை கொண்டு செய்ய வேண்டும் என்று நாம் பிறப்பதற்கு முன்பதாகவே நம்முடைய இருதயத்தில் அதை பேசி தான் கர்ப்பத்துக்கு அனுப்பியிருக்கிறார் ஜீசஸ். எப்படி கடைசி காலத்தில் நோவா அந்த மக்களுக்கு ஒரு எச்சரிப்பாக இருந்தார்,
எப்படி தாவீதின் மூலியமாக இஸ்ரேல் ராஜ்யபாரம் பண்ணப்பட்டதோ, எப்படி மோசேயின் மூலமாக எகிப்தில் இருக்கிற மக்கள், அடிமைத்தனத்தில் இருக்கிற ஸ்லேவில் இருக்கிற மக்கள் கானான்குள்ள என்ட்ரு ஆனாங்களோ, அதுக்கு தேவை ஒரு மோசே. சிசராவை வீழ்த்த அதற்கு தேவை ஒரு தெபோரா. ஆமான தூக்குல போட தேவை ஒரு மொர்தகாய், ஒரு எஸ்தர். இதெல்லாம் கூட விடுங்க. ஜீசஸ் சூஸ் பண்ண பாத்திரங்களை பாருங்க. மீனவர், டாக்ஸ் கலெக்டர், இப்படியே தான் சூஸ் பண்றாரு. எல்லாம் நார்மலான ஆட்கள். ஆனா அவங்களை கொண்டு செய்த காரியம் மிகப்பெரிய காரியம். உங்களுக்கும் எனக்கும் தேவன் கொடுத்திருக்கிற தரிசனம் மிக பெரியது. நம்ம சந்ததியால கூட அதை நடத்தி முடிக்க முடியாது. ஆனால் பட் 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 8 வாசிக்கிற கவனிங்க. அவர் சிறியவனை புழுதிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோடு உட்காரவும் மகிமை உள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்கவும் பண்ணுகிறார். பூமியின் அஸ்திபாரங்கள் கர்த்தருடையவைகள், அவரே அவைகளின் மேல் பூச்சக்கரத்தை வைத்தார். நீங்க நான் சொல்றோம், ஆண்டவரே என்கிட்ட வராதீங்க, நான் பாவி, நான் பண்ண பாவம் உங்களுக்கு தெரியும், நீங்க என்ன சூஸ் பண்றதே தப்பு. அவர் சொல்றார், உன்னைதான் சூஸ் பண்ணிருக்கிறேன். இந்த வார்த்தை உங்களுக்கான வார்த்தை. ஒரு சில பேர் உங்களுடைய பாவத்தை ஃப்ரண்ட் லைன்ல வைக்கிறீங்க, முன்னாடி வைக்கிறீங்க. ஆகவே தேவன் என்னெல்லாம் சூஸ் பண்ண மாட்டார்னு நினைக்கிறீங்க. இதுதான் மிகப்பெரிய ஆபத்து. பி கேர்ஃபுல். உங்களை தான் சூஸ் பண்ண போறார், சூஸ் பண்ணியிருக்கிறார். நீங்க உங்களை என்ன சொல்லிக்கிறீங்கன்னா, நான் ஒரு பாவி, ஐயோ நம்பலாம்ப்பா, நான் பாவம்ப்பா, நான் பாவிப்பா, நான் வருவேன், ஆலயத்தில் ஆராதனை அட்டென்ட் பண்ணுவேன், நான் அமைதியாக போயிடுவேன். உங்களை தான் ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணி ஊழியம் செய்ய வைக்க போறார். நீதிமானே அல்ல, பாவி. இதுல என்ன ஒரு பெரிய ஒரு ப்ராசஸ் தெரியுமா? என் பாவெல்லாம் மன்னிக்கவே படாது அப்படின்னு மிஞ்சின நீதிமான் மாதிரி பேசுவோம். அவங்களுக்கு அவர் சொல்லுகின்ற பதில் பாருங்க. ஏசாயாவின் புஸ்தகம் 1ஆவது அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. ஏசாயா 1:18 வாசிக்கிற கவனிங்க. வழக்காடும் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் பாவங்கள் சிவன் என்று இருந்தாலும் உறைந்த மழையை போல் வெண்மையாகும். அவைகள் ரத்தாம்பர சிவப்பாய் இருந்தாலும் பஞ்சை போல ஆகும். எப்படி இருந்தாலும் வா, ரத்தாம்பரம் போல இருக்க, அது ஒரு பூச்சிலிருந்து அந்த ரத்தத்தை எடுப்பாங்க. அந்த கலர் ரெட் கலர், ஸ்கார்லெட் சொல்லுவாங்க. அது அந்த ரெட்டு கிரிம்சன், அது பயங்கர ரெட்டா இருக்கும். அது அந்த பூச்சிலேருந்து தான் கிடைக்கும், ஸ்கார்லெட்லேருந்து தான். அந்த அளவுக்கு ரெட் இருந்தாலும் உன் பாவம் அவ்வளோ சிவன் என்று இருந்தாலும் கவலைப்படாத, நான் அதை வெண்மையாக்குறேன் அப்படின்றார். ஒரு சில காரியம், இதை நான் யாரையும் பிளேம் பண்ணுவதற்காக இல்லை, உண்மையாகவே தேவன் அவங்களுக்கு என்ன வைத்திருக்கிறார் என்று தெரியாம சுயமாக சில காரியத்தை பிகின் பண்ணிடுவாங்க. அது தப்புன்னு இல்லை. பட் எது சரின்னா, நமக்கு அவர் என்ன வைத்திருக்கிறார். தாவீது ராஜ்யபாரம் பண்ணணும், ஆபிரகாம் மூலியமா சந்ததி வரணும், இயேசு கிறிஸ்து மூலியமா அந்த உலகத்துக்கு ரட்சிப்பு வரணும், பாவம் மன்னிக்கப்படணும், நித்திய ஜீவன் நம்ம அடையணும், பரலோகத்துக்கு போகணும். பேதுரு மூலியமா 3000 பேர் ரட்சிக்கப்படணும், வாசல்ல இருக்கிறவங்க போய் சுகமாகணும். அப்படி என்று ஒவ்வொரு நபருக்கும் ஒவ்வொரு தரிசனத்தை வைத்து தான் பிதாவாகிய தேவன் நம்ம இந்த பூமிக்கு அனுப்புகிறார். ஆனா ஒரு சில காரியம் நாம என்ன பண்றோம்னா, இது அவருக்கு நான் செய்யறேன் அப்படின்ட்டு செய்யறோம். ஆனால் அவர் நமக்கு என்ன செய்ய சொல்லியிருக்கிறார் என்ற அந்த கமிஷன் தெரியாம இருக்கிறோம். அது தெரிஞ்சா இன்னும் கிரேட். ஏன் உங்களை ஒரு சில பேர் இன்னும் அவர் மறுதளிக்காம, பின்வாங்காம, புஷ் பண்ணிட்டே இருக்கீங்க, மூவ் பண்ணிட்டே இருக்கிறீங்க, அடுத்த அடி எடுத்து வைத்துக் கொண்டிருக்கிறீங்க. எவ்வளவு ப்ரெஷர் வருது. நீங்க என்ன பண்ணணும்? ஆண்டவரே இந்த ப்ரெஷர்லாம் சரி செய்யுங்க, அப்புறம் நான் வரேன். இல்லையே, மூவ் பண்ணிட்டே இருக்கிறமே. நம்ம மூவ் பண்ணல, நமக்குள்ள வைக்கப்பட்டிருக்கிற அந்த வித்து, அந்த விதை, அந்த தரிசனம், அந்த அழைப்பின் சத்தம் நம்மளை புஷ் பண்ணிட்டே இருக்கு. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 28:15, நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திருப்பி வர பண்ணுவேன், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். ஏங்க கைவிடல? இந்த ஆபத்துல உண்மையா நீங்க மடிந்து போயிருக்கணுமே, எப்படி தலை தூக்கி வெளியே வந்தீங்க? இந்த பலவீனத்தில் நீங்கள் உண்மையாக மடிந்து போயிருக்கணுமே, எப்படி ஜெயித்து இந்த நோயை ஜெயித்து வந்தீங்க? உங்களுக்கு நடந்த துரோகம் மோசமான துரோகமாச்சு, எப்படி சமாளிச்சிங்க? இந்த காரியத்தை நீங்கள் எப்படி மேற்கொண்டு வந்தீங்க?
கேன் ஐ டெல் யூ த சீக்ரெட்? இன்னும் ஒருவேளை உங்கள் அழைப்பு நீங்கள் உறுதிப்படுத்திட்டீங்கன்னா யூ ஆர் கிரேட். அப்படிலாம் எனக்கு எதுவுமே தெரியலனா உங்களுக்குள்ள அவருடைய வித்து இருக்கிறது, அவர் அழைப்பு இருக்கிறது, அவர் தரிசனம் இருக்கிறது. ஆகவே தான் அவர் உங்களை கைவிடாமல் கூட்டு வந்துட்டு இருக்கார். சும்மாலாம் கூட்டு வரல. உங்களை கொண்டு தான் அதை முடிக்கணும். நீங்க தான் முடிக்கணும். இது எங்க நடக்குதுன்னா, இது பூமியில் நடக்கல. இது பரலோகத்தில் நீங்களும் நானும் உருவாகிறதுக்கு முன்பதாகவே நடந்துருச்சு. ஆகவே தான் நீங்க போதகரா மாறி இருக்கீங்க. ஆகவே தான் சுவிசேஷகரா மாறி இருக்கீங்க. ஆகவே தான் பிசினஸ் செய்றீங்க. ஆகவே தான் இந்த காரியத்தை செய்றீங்க. இதெல்லாம் இங்க அக்ரிமெண்ட் போடல. இதெல்லாம் அங்க பேசி வச்சாச்சு. பேசி முடிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம பூமிக்கு வந்திருக்கிறோம். வார்த்தை உங்களுக்கான வார்த்தை. This word is for you, my church. உங்களே என்னையும் அவர் சும்மாலாம் ஜெபிச்சிட்டான், வேத வாசிட்டு போ அப்படிலாம் கிடையாது. இன்செர்ட் பண்ணியிருக்கிறாரு. இதை நீ தான் முடிக்கணும்னு இன்செர்ட் பண்ணி சொல்லி அனுப்பியிருக்கிறாரு. ஆகவே தான் இவ்வளோ தாண்டி வந்திருக்கிறோம். இந்த வேர்டுக்காக என்னை மன்னிச்சிருங்க. ஒரு சில பேர் தேவனுக்கு என்று சில காரியத்தை நான் செய்வேன் என்று போய் அப்புறம் கொஞ்சம் ஓய்ஞ்சிட்டாங்க. அப்படியே கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்சம் டயர்ட் ஆகிட்டாங்க. ஆனால் நீங்கள் எப்படி ஓடுறீங்க? இப்போது எங்களை எடுத்துக்கோங்க. எங்களுக்கு இருக்கிற தேவைகள் அதிகம். ஆனால் எங்கள் போதகர் ஜீசஸ் அவள் தான் முடிஞ்சிடுச்சு. அவர் தேவை சந்திப்பார். முடிஞ்சு போயிடுச்சு. எங்களுக்கு வாரம் சண்டே ஸ்கூல் நடக்கு. அதோட தேவை பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீமில் போயிட்டுருக்கு. எங்களுடைய பலனுக்கும் மிஞ்சி போகுது. ஜீசஸ் அப்படின்றாரு ஒரே வார்த்தை. அவர் பார்த்துப்பார்ப்பா அப்படின்றாரு. இது இப்போ லைவ் ஸ்ட்ரீமு, சபை இடம் வாங்குகிற சில காரியங்கள் எப்படி தாண்டுறோம்? நமக்குள்ளே வைக்கப்பட்டிருக்கிற தரிசனம் நம்மளை புஷ் பண்ணுது. அந்த இடத்துக்கு நேராக அந்த சிங்காசனத்தில் போய் நம்மை அமர வைக்க புஷ் பண்ணுது. அந்த தரிசனம் முடிந்த பிறகு நாம் கொடுத்த அந்த அழைப்பு முடிஞ்சிருச்சு. ஒரு பவர்ஃபுல்லான ஒரு காரியம் ஒன்று சொல்கிறேன், நல்லா கவனிங்க. இட்ஸ் a பவர்ஃபுல் வேர்ட். இட்ஸ் வெரி பவர்ஃபுல் வேர்ட். ஒரு ஸ்கூலில் ஒரு டீச்சர் ஒரு சோம்பேறியாக இருக்கிறாங்க, கொஞ்சம் சோம்பேறியாக ஸ்லாத்ஃபுல்லாக இருக்கிறாங்க அப்படின்னா அந்த மொத்த கிளாஸ் ரூமும் சோம்பேறியாக மாறிடும். அந்த மொத்த மாணவரும் சோம்பேறி. பக்கத்தில் இருக்கிற கிளாஸ் டீச்சரும் அவங்களும் சோம்பேறியாக இருக்கிறாங்க அப்படின்னா 2 கிளாஸும் சோம்பேறியாக மாறிடும். அந்த ஒரு ஸ்கூலில் 5 டீச்சர் சோம்பேறியாக இருக்கிறாங்க அப்படின்னா மொத்த ஸ்கூலுமே சோம்பேறியாக மாறிடும். நீங்கள் வேலை செய்கிற உங்களுடைய டிஎல், உங்களுக்கு மேலே இருக்கிற டீம் லீடர், உங்களுடைய மேனேஜர் அவர் சோம்பேறியாக இருக்கிறார் அப்படின்னா, உதாசீனமாக இருக்கிறாருன்னா, அவர் கீழே ஒர்க் பண்ணுற நம்ம எல்லாருமே சோம்பேறியாக இருப்போம். நம்முடைய ஹையர் ஆஃபீஸர் சோம்பேறியாக இருக்கிறார் அப்படின்னா நம்ம எல்லாருமே சோம்பேறியாக இருப்போம். நீங்கள் ஒரு கம்பெனியில் வேலை பண்ணுறீங்க, உங்களுடைய பாஸ் சோம்பேறியாக இருக்கிறார், உங்களுடைய சிஇஓ சோம்பேறியாக இருக்கிறார் அப்படின்னா அந்த மொத்த கம்பெனியும் சோம்பேறியாக இருக்கும், லாஸில் போயிடும். உங்கள் குடும்பத்தில் நீங்களும் நானும் சோம்பேறியாக இருக்கிறோம் அப்படின்னா நம்மளால் நம்மளுடைய குடும்பம் மொத்தமும் சோம்பேறியாகிடும், வறுமையை கொண்டு வந்துடும். உங்களுடைய திருச்சபையில் நீங்களும் நானும் சோம்பேறியாக இருக்கிறோன்னா நம்முடைய சபை சோம்பேறியாக மாறிடும். நம்முடைய சமுதாயத்தில் நீங்கள் நானும் சோம்பேறியாக இருக்கிறோன்னா நம்முடைய சமுதாயம் சோம்பேறியாக இருக்கும். ஆனால் தேவன் கொடுத்த தரிசனத்தில் நீங்கள் நான் சோம்பேறியாக இருக்கிறோன்னா பரலோகம் சோம்பேறியாக இருக்காது. பரலோகம் அடுத்த நபரை சூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். திஸ் இஸ் a powerful word. This is a very powerful word. உங்களுக்கு எனக்கும் பரலோகம் பலனை கொடுக்கும். ஏசாயா புஸ்தகம் எடுத்து வாசி. யாரெல்லாம் கர்த்தருக்கு காத்திருக்கிறா அவங்க கழுகை போல பறப்பாங்கன்னு போடப்பட்டிருக்கல, எடுத்து வாசி. அவர் பலன் கொடுப்பார். அதை நான் உதாசீனப்படுத்துகிறேன். தரிசனத்தை கேரி பண்ணுறேன், நான் உதாசீனப்படுத்துகிறேன். என்னால் தான் குடும்பம் கட்டப்படும் தெரிஞ்சும் நான் தூங்குறேன். நல்லா நான் பாட்டு காலை முடக்கிட்டு தூங்கிட்டு இருக்கிறேன்னா சோம்பேறியை கர்த்தர் ஆசீர்வதிக்க மாட்டார். என்னெல்லாம் அவர் அழைச்சிருக்கிறார். அழைப்பை தெரிந்து தரிசனத்தை தெரிந்து நீங்கள் நான் ஓடாமல் ஸ்லாத்ஃபுல்லாக இருக்கிறோம். 2 காரியம் நான் சொல்கிறேன். இப்போ ஒருவேளை நீங்கள் நான் கொஞ்சம் சமீப காலமாக ஒரு சோம்பல் தனமாக இருக்கிறோம் அப்படின்னா 2 காரியம். ஒன்று, நம்முடைய மாம்சம் ஒரு சில சமயம் சோம்பலுக்குள்ளே போகும். இட்ஸ் நேச்சுரல். கண்டிப்பாக சோம்பலுக்குள்ளே போகும். அப்படி சோம்பலுக்குள்ளே போகாதவங்க யாருமே இல்லை. ஆனால் ரிப்பீட்டடாக சோம்பல் தனத்திலே இருக்கிறோம் அப்படின்னா இட்ஸ் ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர். நாம் அதை கண்டு அறிந்து அதை நாம் ஜெபித்து தேவனை துதித்து கீர்த்தனை பாடி நாம் ஜெயிச்சிடணும். ஒரு சில சமயம் மாம்சம் சோர்வா போகுது அப்படின்னா நாம் அதை ஜெயித்து வெளியே வந்துடணும். நம்மளை மோட்டிவேட் பண்ணி வெளியே வந்துடணும்.
எழுந்து நம்மகிட்டே பேசிக்கணும். இப்போ நீ தூங்கிட்டே இருந்தனா, இப்படி கையை முடக்கிட்டு காலை முடக்கிட்டு தூங்கிட்டே இருந்தனா, யார் குடும்பத்தை பார்ப்பா? யார் ஆசீர்வதிப்பா? தரித்திரம் தானே வருது. நம்மளால ஆசீர்வதிக்கப்படலைனாலும் தரித்திரம் வருது குடும்பத்துக்குள்ளன்னு நம்மை நானே என்கரேஜ் பண்ணிட்டு பேசிட்டு போயிடலாம். ஆனா செகண்ட் ஒன்று இருக்கு. இட்ஸ் ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர். அவன் சைலண்டா கிரியை செய்து கொண்டிருப்பான். அப்படியே தூங்கிட்டே இருப்போம், மடங்கிட்டே இருப்போம். அது கண்டுபிடிச்சு நம்ம உடனே ஜெயிச்சணும். இட்ஸ் ரிஸ்க். தரிசனம் பெற்றிருக்கிற நபர் சோர்ந்து படுக்கிறோம் அப்படின்னா பரலோகம் சோர்ந்து போகாது. பரலோகம் அப்படி அமைதியாயிடாது. பரலோகம் அடுத்த ஆளை பார்க்கும். சவுல் செய்துட்டார் ஒரு தவறு. பரலோகம் தவறு பண்ணல, சவுல் தான் தவறு பண்ணார். பரலோகம் உடனே என்ன பண்ணிடுச்சுன்னா அமைதியா நிக்கல, அடுத்த ஆளை சூஸ் பண்ணிடுச்சு. யோசித்து பாருங்க. உங்களுக்கு கொடுத்த தரிசன பூமி, உங்களுக்கு கொடுத்த அந்த தரிசனம், உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஊழியம், உங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த குடும்பம், உங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த பிசினஸ் நான் சரியா செய்யல, தேவனால் கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த காரியத்தை நம்ம சரியா செய்யலைன்னா பரலோகம் சோர்ந்துட்டு அப்படியே அமைதியா அமராது, அடுத்த நபரை சூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். இவ்வளவு நமக்கு பெயினா இருக்கு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆனா அந்த நிலைமை நம்ம வர விடக்கூடாது. நம்ம அதை ஜெயிக்கணும். உங்களுக்கான ஒரு குட் நியூஸ் என்ன தெரியுமா? இவ்வளோ போராட்டம், இவ்வளோ யுத்தம் நடந்தோம், நீங்க இன்னும் கீழே விழலை. ஏன் தெரியுமா? அவர் நமக்கு சொன்னதை செய்யும் அளவும் அவர் நம்மை கைவிட மாட்டார். நமக்குன்னு ஒன்று சொல்லி இதான் உச்சம், இதுதான் டாப் மோஸ்ட் ஹையர் சுப்ரீம், இதான் அது நடக்கிற வரைக்கும் நம்மை அவர் கைவிட மாட்டார். ஸோ திஸ் வேர்ட் இஸ் ஃபார் யூ. இந்த வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் நான் விசுவாசிக்கிறேன். ஆவியானவர் அநேக காரியங்களை தெளிவுபடுத்தியிருப்பார், பேசியிருப்பார் என்று விசுவாசிக்கிறேன். ஸோ இன்னும் நீங்கள் யார், உங்களுக்குள்ள வைத்திருக்கிற விதை என்னன்னு உங்களுக்கு தெரியல. இந்த டைம் வில் கம். நீங்கள் உங்களை ரொம்ப சிம்பிளாக அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டீங்க. உங்களை அண்டர் எஸ்டிமேட் பண்ணிக்கோங்க, அப்படியே கம்மியாக வச்சுக்கோங்க. ஆனால் உங்களுக்குள்ள ஒரு சத்தம் ஒன்று பேசி அனுப்பப்பட்டிருக்கு. அது பேசுறது வேறு யாரும் இல்லை, பிதாவாகிய தேவன். யார் மூலமாக பேசுகிறாருன்னா குமாரனாகிய இயேசு கிறிஸ்து மூலிமா. அந்த பூமியில அதை நடத்த நமக்கு யார் துணையாக இருக்கிறாருன்னா பரிசுத்த ஆவியானவர். அந்த பரிசுத்த ஆவியானவரை மாத்திரம் விட்டுறாதீங்க. திருத்துவத்தில் 3வது நபர் பரிசுத்த ஆவியானவர், தி மோஸ்ட் பவர்ஃபுல். அவரை மாத்திரம் விட்டுறாதீங்க. எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு குழப்பமாக இருக்கோ ஆவியானவரை இதை தெளிவுபடுத்துங்கன்னு கேளுங்க. he will do that for you. ஸோ திஸ் வேர்ட் இஸ் ஃபார் யூ. இன்னும் இருக்குது, நிறைய இருக்குது. மேபி நாளைக்கு இது கண்டினியூ ஆகுமான்னு எனக்கு தெரியல. அது தேவன் அனுமதி கொடுக்குறார் அப்படின்னா இட் வில் பி கண்டினியூ. ஸோ காட் பிளஸ் யூ. நம்முடைய திருச்சபைக்கான லைவ் ஸ்ட்ரீமுக்காக ப்ரே பண்ணிக்கோங்க. சூன் வி வில் பி இன் லைவ் ஸ்ட்ரீம். அதற்கான தேவையை அவர் சந்தித்து விட்டார். அதான் விசுவாசம். காட் பிளஸ் யூ. கேன் வி ப்ரே? ஆவியானவரே, உம்முடைய தெய்வீக வார்த்தைக்காக கொடான கொடி ஸ்தோத்திரம். ஒருவேளை இந்த வீடியோ பார்க்குற ஒரு சில பேர் என்னெல்லாம் இந்த உலகத்தில் எங்கள் தெரிஞ்சவங்க என்னை அற்பமாக என்னை பார்க்குறாங்க, உதாசீனப்படுத்துகிறாங்க, என்னெல்லாம் மதிக்கவே மாட்டுறாங்க, என் இருதயத்தை தொடர்ச்சியாக காயப்படுத்தி கொண்டு இருக்கிறாங்க அப்படின்னு யாராகிலும் இருக்கலாம். நீங்கள் அவங்களுக்கு பேசுகிற வார்த்தை, பரலோகம் ஒன்று சூஸ் பண்ணிடுச்சு, பூமி ஒன்று நிராகரிச்சிருச்சு, அவ்வளோதான். யார் பரலோகத்தால் சூஸ் பண்ணப்பட்டிருக்கிறானோ உலகம் அவன் நிராகரிக்கும். அப்போ தான் நீ என்கிட்ட வருவ. இப்போ நாங்கள் உங்ககிட்ட வந்திருக்கிறோம். இப்போ வரைக்கும் நீங்கள் கொடுத்த தரிசனத்தை நோக்கி நாங்கள் சரியாக ஓடுறோமான்னு தெரியல. ஆனால் முடிந்த அளவுக்கு நாங்கள் முயற்சி செய்கிறோம். இன்னும் உங்கள் பலனை எங்களுக்கு கொடுங்க. இந்த வீடியோ பார்க்குற எல்லாரையும் பலப்படுத்துங்க. அநேகர் நினச்சிட்டு இருக்கிறாங்க நம்ம ஒரு விசுவாசி, நம்ம ஜெபிக்கிறோம், நம்ம அவ்வளோ கண்ணை மூடி ஜெபிக்கணும், ஆராதிக்கணும், சபைக்கு போகணும், வார்த்தை கேட்கணும், கொடுக்கணும், அவ்வளோதான். இல்லை, உங்கள் தரிசனத்தை நாங்கள்லாம் கேரி பண்ணிட்டு இருக்கிறோம். எல்லாருக்கும் ஒவ்வொரு விசேஷத்தை அழைப்பையும் தரிசனத்தையும் கொடுத்துருக்கிறீங்க. வித்தியாசம் இருக்க வரங்கள்ல, ஆனால் ஆவியானவர் ஒருவரே தான். ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொன்று கொடுத்துருக்கிறீங்க. அதை நாங்கள் தான் முடிக்கணும். அதை எங்களுக்கு காமிங்க, அதை எங்களுக்கு பலப்படுத்துங்க. தொடர்ந்து ஓட எங்களுக்கு அந்த பலனை கொடுங்க. ஆவியானவரே, எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. இந்த வீடியோ பார்க்குற அனைவரையும், முக்கியமாக அவங்க குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறோம். ஒருவேளை அவங்க குடும்பத்தில் ஏதாகிலும் ஒரு போராட்டம் இருக்கலாம். ஜீசஸ் அதெல்லாத்தையும் சரி செய்ததற்காக உமக்கு கொடான கோடி ஸ்தோத்திரம். இந்த ஜெபத்தின் மூலமாக, இந்த வார்த்தையின் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் நீர் கிரியை செய்கிறீரே, அதற்காக உமக்கு கொடான கோடி நன்றி. தொடர்ந்து நீங்கள் எங்களை அசைவாடுங்க. தொடர்ந்து நாளைய தினம் உங்கள் வார்த்தை இன்னும் அதிகமாக நாங்கள் தியானம் செய்ய, இன்னும் நீங்கள் எங்களோட அதிகமாக இடைப்படுங்க, பேசுங்க, எங்களை ஆசீர்வதிங்க. கிறிஸ்து இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.